ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். வாழ்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளுக்கு தேவனை மேம்படுத்துகிறேன். நான் ஒரு வார்த்தையை வாசனக்காக ஜெபிக்க போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதம் 107:13 வாசிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிள்ளைகளே, இந்த செய்திக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அமாவாசை என்று சொல்வார் என்று அமாவாசை சொல்வாங்க. கர்த்தர் சொல்ற எத்தனை அமாவாசை வந்தாலும் கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறாரு. நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் குடும்பத்தை மந்திரம் வைப்பாங்க, வச்சுனே இருப்பாங்க. நீ சொல்லி நான் ஜெயிக்க போற இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை பைபிள் சொல்லுது, தங்க ஆபத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. எத்தனை ஆபத்து வந்தாலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரம் எவ்வளோ அன்பு கூர்ந்தான். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனேக்கு காத்திடுவார் என்றுமே. அன்பு பிள்ளைகளே, நம்ம இயேசுவை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்றோம், ஊழியர் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமாவாசை வரும்போது மக்கள் பயப்படுறாங்க. யாராவது சூழ்நிலை வச்சுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எத்தனை அமாவாசை பௌர்ணமி வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் யாரை நம்பி வாழ்றீங்க? இயேசுவை நம்பி வாழ்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு வாசலில் மந்திரம் வைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன பண்ணுவாங்க? பிஸ்னஸ்க்கு மந்திரம் வைப்பாங்க, குடும்பத்துக்கு மந்திரம் வைப்பாங்க, சரித்திரம் மந்திரம் வைப்பாங்க. கர்த்தர் எந்த மந்திரம் வந்தாலும் மந்திரம் வேலை செய்யாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைக்க வளர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு பிள்ளைகளை, இயேசு நம்பி வாழ்றீங்க. எந்த மந்திரம் வேலை செய்ய இயேசப்பா நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த வார்த்தையை வாசிக்க முடியும். குடும்பத்தில் வல்லமை இறங்கிட்டே இருக்குது. பிள்ளை வல்லமை இறங்கிட்டே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுவிக்கிற வல்லமை இறங்கிட்டே இருக்குது. நீ வல்லவள பாத்திரம் மாறுப்பாங்க. இயேசப்பா நாமத்தில் ஜெபிக்கிற ஜபத்துக்கு மந்திரம் பலிக்காது. இயேசு ஜெயம் கொடுக்க போறாரு உங்களுக்கு. கேட்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தாய்க்கு எத்தனை காரியம் வச்சா ஒண்ணு பலிக்க போறதே கிடையாது. என்ன வசனம் வாசிக்கிறோம்? தங்கள் ஆபத்திலே. உங்களுக்கு ஆபத்து வருமா? ஆபத்து வரும். கஷ்டம் வருமா? கஷ்டம் வரும். விடுவிக்க போற இயேசப்பா நாமத்தை தான் சங்கீத வசனம் வாசிக்கிறோம். 107:13 என்ன வசனம் வாசிக்கிறோம்? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து யாரோட கூப்பிடணும்? இயேசுவை காப்பாற்ற முடியும். நீங்க பிளைட்ல போவீங்க, ட்ரெயின்ல போவீங்க, பஸ்ல போவீங்க, நடந்து போவீங்க, டூ வீலர்ல போவீங்க. எல்லாம் என்ன வந்தாலும், எத்தனை ஆபத்து வந்தாலும் உங்களை விடுவிக்கிற ஒரே வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். பிள்ளைகளே, இன்றைக்கு நான் செபிக்க போற உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அமாவாசை வந்தாலும் சரி, எந்த மந்திரம் பலிக்காத இயேசுவின் நாமத்திலே இப்ப இந்த வார்த்தை நீ கேட்கும் பொழுது கத்த ஆபத்தை இன்னைக்கு மாற்ற வைக்க போறார். உங்க பிள்ளைகளை கத்த காப்பாற்ற போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இயேசு ரத்தம் பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் இறங்கிட்டே இருக்குது. அதான் வசனம் வாசிக்கிறோம். ஆபத்தில் கர்த்தரை கூப்பிட்டாங்க. நீ ஆபத்தில் யாரும் கூப்பிட்டு கொண்டே இருங்க. எத்தனை இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவை கூப்பிட்டு வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பதில் கிடைக்க ஆபத்தை மாற்றமைப்பாரு. ஆபத்து ஏற்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கிட்ட போகல, யார்கிட்ட போனா? இயேசுவை கிட்ட போனாங்க. அல்லேலூயா. உன்னை விடுவிக்கிற ஒரே கர்த்தர் இயேசு மாத்திரம் உன்னை விடுவிக்க முடியும். உன் ஜெபத்துக்கு இயேசுவை ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறேன். வெட்கப்பட்டே போக மாட்டேன். அதான் வசனம் வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வாசிக்கலாம். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து இக்கட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பக்கம் போனா பிரச்சனை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மிகுந்த போராட்டம், நண்பர்கள் மத்தியில் போராட்டம், சொந்தக்காரர் மத்தியில் போராட்டம்,
உறவினர் மத்தியில் போராட்டம், சாப்பாட்டில் மந்திரம் எல்லாம் பண்ணினே இருக்கிறாங்க. ஆனாலும் இயேசுவை விடுவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு ஏற்பட்ட போதிலும் அது இக்கட்டு வந்துனே இருக்குது. ஆண்டவரே எப்படி இருக்க போறேன், எப்படி வாழ போறேன், ஒவ்வொரு அம்மாவும் கஷ்டப்படுறேனே. அன்பு பிள்ளைகளே, நீ சோர்ந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது உடம்புல வல்லமை இறங்கிட்டே இருக்கு. யார் அந்த ராஜேஸ்வரி, உங்கள் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. யார் இந்த பரிமளா, உங்கள் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்க பரிமளா, உங்கள் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறேன், ஸ்கூலுக்கு போக முடியல, டீச் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் பயங்கரமான போராட்டம் இருக்குது. மிஸ்ஸஸ் பரிமளா, உங்கள் வல்லம் இறங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு விடுவிக்க போறாரு. பிள்ளைங்க நீங்கள் திரும்ப கர்த்தருக்கு சாட்சியா வாழ போறீங்க. எவ்வளவு பணத்தை இழந்து போயிருக்கிறீங்க. மிஸ்ஸஸ் பரிமளா, உங்கள் வல்லம் இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அக்கினி இறங்கிட்டே இருக்கு. யார் இந்த கோதண்டபாணி, உங்கள் வல்லம் இறங்கிட்டு இருக்கு. சகோதரா, நீ பெரிய சிக்கல மாட்டிக்கொண்டு இருக்கிற, விமர்சன கேஸ் இருக்குது. கர்த்தனுக்கு உடைக்க போற இயேசப்பா நாமத்திலே நீ கர்த்தருக்கு சாட்சியா வாழ போற. இக்கட்டு ஏற்பட்டிருக்கு. இக்கட்டு இயேசப்பா மாற்றமா. இக்கட்டு என்றால் ஒரு பெரிய துன்பத்தை காண்பிக்கிறது. எப்படி சமாளிக்க போறேன், எப்படி வாழ போற, தலைக்கு மேல் வெள்ளம் போயிடுச்சு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? சகோதரா சகோதரியே, உன் தலைமை கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு இந்த அமாவாசை நாளிலே எல்லா கட்டை இயேசப்பா உடைக்கிறாரு. குடும்பத்துல அக்கினி இறங்குது. உங்க ஊழியத்துல தேவ அக்கினி இறங்குது. உங்க தலைமையில இயேசப்பா வல்லமை இறங்கிட்டே இருக்கு. யாரும் அசைக்க முடியாது. தேவ அக்கினி மூடி மறைக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிசாசு வெட்கப்பட்டு போவான், மந்திரம் தோற்று போகும். இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்க பிள்ளைகள் மேலே இயேசப்பா ரத்தம் இறங்கிட்டே இருக்கு. எத்தனை மந்திரம் வச்சாலும் உங்க சொத்தை அழிக்க முடியாது, சொத்தை பிடுங்க முடியாது. இயேசு விடுங்க விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போக மாட்டீங்க. தேவன் செய்து விடுப்பதற்காக. அல்லேலூயா. இக்கட்டிலிருந்து வாசிக்கலாம். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்களாக்க போற கர்த்தர் எப்படி விடுவிக்க போறான்? நீங்களாக்க போற இயேசப்பா விடுவிக்க கர்த்தர் அதைய சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சித்தார கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டு அன்பு தேவச்சனமே, கொஞ்சம் சோர்ந்து போவதீங்க. வல்லமை இறங்கிட்டே இருக்குங்க மேல. இயேசப்பா ரத்தம் இறங்கிட்டே இருக்குது. 2 காலம் வீங்கி போச்சா? தேவன் தொடுகிறார் இப்போது. யார் இந்த பிருந்தா, உங்கள் வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகனே. உன் பிள்ளைக்கு ஏற்படுத்திய இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. மிஸ்ஸஸ் பிருந்தா, உங்கள் வல்லம் இறங்கிட்டே இருக்குது. பிரசனம் இறங்கிட்டே இருக்கு. யார் இந்த சந்திரன், உங்கள் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. சந்திரன், நீ தேவனுக்கு சாட்சியா விளங்க போகிற. எலிசபெத், உங்கள் வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகனே. நீ ஊழித்து போக முடியாம கஷ்டப்படுகிற. அமாவாசை வந்தாலுமே சோர்ந்து படுத்துற. எலிசபெத், உங்கள் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. இயேசு திரும்ப பயன்படுத்த போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இயேசு எழும்பி பிரகாசிக்க போய் எலிசபெத் உன்னை ஊழியத்தை அசைக்க முடியாது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் இந்த கார்த்திகா, வல்லம் இறங்கிட்டு கார்த்திகா, நல்ல கத்த வேலை கொடுக்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, நிறைய படிச்சிருக்கிறவங்க வேலை கிடைக்கிற கத்த வேலை கொடுக்க கார்த்திகா, பயப்படாது. இயேசு உயர்த்த போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வல்லம் இறங்கிட்டே இருக்கு. யார் இந்த கோபி, கர்த்தர் உயர்த்த போறார். கோபி, நீ கர்த்தருக்கு சாட்சியா விளங்க போகிற. சோர்ந்து போகாது. இயேசுவை பலப்படுத்த போறார். அங்கே வசனம் வாசிக்கிற ஆபத்துல இயேசு நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் கைவிடல, ரட்சித்தாரா. நான் விசுவாசிக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட போற. கர்த்தர் காப்பாற்ற போறாரு. நீ பாதுகாப்பா வாழ போற. இந்த அமாவாசை கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை இக்கட்டு வந்தாலும் இயேசு விடுவிக்க போறாரு. நீ தைரியமாறு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். குடும்பத்து விடுதலை கிடைக்கும். கர்த்தர் கொடுக்க போற. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ பலத்த பாத்திரமா விளங்க போற. இயேசு வீட்டில் இருக்க போறாரு. நான் விசுவாசி. இயேசு விலகி போவே மாட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுவோமா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இயேசு விடுதலை கொடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கு நடக்க முடியாம உன் காலுக்கு மந்திரம் வச்சிருக்காங்க. உன் கால் வீங்கி போச்சு. கர்த்தர் யார் இந்த மணிரோஸ், வல்லம் இறங்கிட்டு மணிரோஸ், உன் காலுக்கு சுகம் அடைகிறது. தேவன் சுகமாக்கிட்டு இருக்கிறார். உன் கால் மணிக்கு யார் மந்திரம் பண்ணாங்களோ மந்திரம் இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. தேவனுக்கு சாட்சியா விளங்குவேன். பயப்படாதே. நடந்து ஓடி கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் மகனே. இந்த வசனை காப்பாற்றி இயேசுவின் நாமத்தை தைரியமாயே நீ நிச்சயம் பெருகுவேன், பழுகுவேன். கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரம் விளங்க போறேன். கர்த்தர் குடும்பத்தை உயர்த்த போறாரு. மந்திரம் வச்சு குடும்பத்தை அடிச்சாங்க. இயேசப்பா நாமத்தை
இயேசு காப்பாற்றுவாரா? இயேசு காப்பாற்றுவார். இயேசு விடுவிப்பாரா? இயேசு விடுவிப்பார். இயேசு உயர்த்துவாரா? இயேசு உயர்த்துவார். இயேசு நடத்துவாரா? இயேசு நடத்த போறார். நிச்சயம் நீ பிரில்லியண்டா வாழ போகிற, சாட்சியா வாழ போகிற, நல்ல உயர்ந்த பாத்திரமா நீங்க வாழ போறீங்க, மகிழ்ச்சியா வாழ போறீங்க, அற்புதமா வாழ போறீங்க. எத்தனை அமாவாசை வந்தாலும் குடும்பத்து சாபத்தை உடைத்து விட்டாரு. சாபத்தை உருவாக்குறான், மந்திரக்கட்டை உருவாக்குறான். மந்திரம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு போய்விட்டது. தேவன் பெரியவரா இருக்கிறார். இயேசு வல்லவர். இயேசுனுக்கு வாசம் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரம் விளங்கு, சோர்ந்தே போகாது. கர்த்தர் கிரியை செய்வார். நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமா விளங்க போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கைவிட்டு ஆமென் சொல்வார். திரும்ப வசந்த வாசம் உண்டா ஜெபம் பண்ண போறேன். வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே சங்கீதம் 107:13 வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீங்க. இயேசப்பா நாமத்தில் எத்தனையோ மாசமா கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. சொத்தை மீட்க முடியல, நீ மீட்டெடுப்பீங்க. இயேசப்பா நாமத்தை கர்த்தர் கொடுப்பாரா? கர்த்தர் கொடுப்பார். ஆர்விச்சி கர்த்தர் கொடுப்ப ஆரம்பிச்சு. பயப்படாது. உன் பேர் ஆர்விச்சு மகனே. பயந்து கொண்டு இருக்கிற சொத்தை யாரும் பறிக்க முடியாது. போது உனக்கு தான் கர்த்தர் கொடுப்பாரு. சாட்சி கொடுப்ப இயேசுவ நாமத்திலே நீ அசைக்கப்படாமல் இருப்ப. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு இன்னும் மகிழ்ச்சியா இருங்க. எத்தனை அமாவாசை வந்தாலும் நீங்க தோற்று போக மாட்டீங்க. பயப்பட வேண்டாம். இயேசு விடுவிப்பார். கர்த்தர் சாட்சியா வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகளை பலப்படுத்திக்கத்தான் நான் ஜெபம் பண்ண போறேன். கை வைத்து எல்லாம் ஜெபிக்கலாம். கையில போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லும் நான் ஜெபிக்கும் என்ன கை எடுத்து ஜெபம் எடுத்து கர்த்தர் சொல்லும். நான் ஜெபிக்கும் இயேசு நாமத்தில் எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ண போறோம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஜெபன் கையில் எடுத்துங்க, தண்ணி கையில் எடுத்துங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். அதை விட்டு தெரியுங்க. இயேசப்பா நாமத்திலே பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டப்பா. இந்த வார்த்தை கேட்ட மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபனுக்கான ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, முதிர்ந்த மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எல்லா கட்டை உடைச்சு நிர்மலமாகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் இக்கட்டை மாற்றி கொடுப்பீராக. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. கர்த்தர் சமாத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். என் தேவன் நடத்துவீராக. கர்த்தர் கேட்டு யார் பலப்படுத்தி கர்த்தாவே உயர்த்தும்படிக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துங்க ஆண்டவரே. ஜெயத்தை கொடுங்க, சமாதானம் கிடைக்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். யார் விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே செய்யும் மரங்கட்ட சுவாமி. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நாம் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சில வாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தான் நமக்கு கோடி மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர். God bless you.